ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஜனவரி மாதம் 24ஆம் நாளாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையிலே இந்த காணொலி ஊழியத்தின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, எங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் திரியேக கடவுளே, இந்த மகிழ்ச்சியும் குளிர்ச்சியும் நிறைந்த காலை வேளைக்காக ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து என்னுடைய பணிகளையும் பயணங்களையும் ஆசீர்வதித்தீர். காலை நேரத்தில் ஜீவனோடு எழுப்பியிருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேளை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இந்த தியானத்தின் வழியாக நாங்கள் புத்துணர்வு பெற்று இந்த ஆண்டவர் உலகத்தில் வாழும்படியான சக்தியை பலத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்தும். இந்த நாளின் இறைச்செய்தி பாடல் வேலை ஜெப வேலை ஆசீர்வதியும் இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் நம்முடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்தில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் என்கின்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணில் அடங்காத கிருபைகட்கா என்ற பாடல். செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய் உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசர்க்கு நிதியவர் எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்பில்
பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, உங்களை யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காலை நேரத்தில் அன்போடு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி அது நெகேமியாவினுடைய தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து முதல் 1, 2 ஆகிய அதிகாரங்களில் இருக்கின்ற சில வசனங்களை நாம் வாசித்து தியானிப்போம். நெகேமியா சாப்டர்ஸ் 1 and 2. நெகேமியானுடைய புத்தகத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது, நெகேமியா என்னும் இந்நூல் எஸ்ரா நூலை போன்று குறிப்பேட்டுகள் தொடர்ச்சியாகவும், நெகேமியா பாரசீக தலைநகரான சூசாவில் மன்னர் அர்த்தசாஸ்தாவுக்கு பான பணிவிடைக்காரராக இருந்தார். சொந்த நாடு திரும்பிய இஸ்ரேல் மக்களின் இழிநிலையை கண்டு வருத்தமுற்றார். பாரசீக மன்னரால் யூதா நாட்டின் ஆளுநராய் நியமனம் பெற்றார். பாழடைந்து கிடந்த எருசலேம் நகரின் மதிலை பல எதிர்ப்புகளுக்கு இடையே மனம் தளராது கட்டி எழுப்பினார். சமய சமூக சீர்திருத்தங்களை இஸ்ரேல் மக்களிடையே செய்தார். இவரது காலத்தில் சட்ட வல்லுநரான எஸ்ரா திருச்சட்டத்தை மக்கள் முன் வாசிக்க, மக்கள் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு உடன்படிக்கையின்படி வாழ உறுதி பூண்டார்கள். இறைவனின் உதவியின்றி தம்மால் ஒன்றும் செய்ய இயலாது என்பதை நெகேமியா உணர்ந்திருந்தார். எனவே அவர் பலமுறை இறைவனிடம் மன்றாடினார். அவர் உள்ளத்து நின்று எழுந்த மன்றாட்டுகள் பல இந்நூலில் இடம்பெற்றுள்ளதை நம்ம பார்க்க முடிகிறது. முதலாவது இந்த முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற பகுதியே ஒரு ஜபந்தான். என்ன ஜபந்தான்? நெகேமியா தன்னுடைய சொந்த நாட்டு மக்கள் மேலே, நாட்டு மேலே வைத்திருந்த பற்றுறுதியை நாம் இங்கே பார்க்கின்றோம். நெகேமியா கன்சர்ன் ஃபார் இஸ்ரேல் அண்ட் ஜெருசலேம் பீப்புள். அப்போ நெகேமியாவினுடைய ஜபம் இங்கே நம்ம மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அகல்யாவின் மகனான நெகேமியா கூறியது, 20ஆம் ஆண்டில் கிசிலேவு மாதத்தில் நான் தலைநகரான சூசாவில் இருந்தேன். அப்பொழுது என் சகோதரர்களில் ஒருவரான அனனியாவும் சில ஆண்களும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அடிமைதனத்திற்கு தப்பித்து கொண்டு உயிரோடு இருக்கும் யூதர்களை பற்றியும் எருசலேமை பற்றியும் அவர்களிடம் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், அடிமைதனத்திற்கு தப்பித்து கொண்டு அம்மாநிலத்தில் உயிரோடு இருப்பவர்கள் பெரும் துயரும் சிறுமையும் அடைகிறார்கள். எருசலேமின் மதில்கள் தகர்த்து எறியப்பட்டுள்ளன, அதன் வாயிற்கதவுகள் தீக்கு இரையாக்கிவிட்டன என்று கூறினர். இவற்றை பற்றி கேள்விப்பட்டதும் நான் உட்கார்ந்து அழ ஆரம்பித்தேன். பல நாள்கள் துக்கம் கொண்டாடினேன். மேலும் நான் நோன்பிருந்து விண்ணக கடவுள் முன் மன்றாடினேன் என்று சொல்லுகின்றார். மாணவர்களே, தன்னுடைய தேசம், தன்னுடைய மக்கள் கஷ்டப்படுகிறதை கண்டு ஒரு மனிதன் கலங்குகிறான் என்றால் அவனைப் போல ஒரு சிறந்த மனிதன் இந்த உலகத்தில் இருக்கவே முடியாது. அதான் நெகேமியாவினுடைய சிறப்பு அம்சமாக இருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய சபையை குறித்து, நம்முடைய திருச்சபையினுடைய ஊழியங்கள், பணிகள், நம்முடைய தேசத்தை குறித்து நாம் கவலைப்படுகின்றோமா? யோசித்துப்பார். நாம் உண்டு, நம்முடைய குடும்பம் உண்டு, நம்முடைய பிள்ளைகள், மனைவி, மக்கள் உண்டு என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நெகேமியா அப்படி இல்லை. தன் தேசத்தில் இருந்து வந்த நண்பர்கள் சொன்னதை கேட்டு அவர் உட்கார்ந்து அழுதார். தம் மக்களுடைய இழிநிலையை கண்டு அழுதார். இல்லையா? எருசலேம் நகரம் தகர்த்து எரியப்பட்டிருக்கிறது, வாயிற்கதவுகள் தீக்கு எரியாக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்ன உடனே மிகுந்த மனவேதனையோடு அவர் அழுததை நம்ம பார்க்க முடிகின்றது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
இந்த கன்சர்ன் நமக்கு இருக்கிறதா? இன்னைக்கு இந்த கரிசனை இன்னைக்கு நம்முடைய தேசத்தின் மேல, நம்முடைய நாட்டு மக்கள் மேல இருக்கிற எத்தனை பேர் நம்முடைய தேசத்திற்காக, நம்முடைய மக்களுக்காக இல்லையா, இந்தியாவுக்காக, தமிழ்நாட்டுக்காக நம்ம மன்றாடும், நம்ம டெய்லி ஜெபம் பண்றோம் இல்லையா? நிறைய பேர் என்னிடத்துல கேட்கிறார்கள், தொடர்ந்து தேசத்திற்காக ஜபிக்கிறீர்களே? ஆம், நம்முடைய தேசத்திற்காக நாம் தான் ஜபிக்க வேண்டும். பக்கத்து நாட்டுக்காரர் வந்து ஜபிக்க மாட்டான், நம்ம தான் ஜபிக்கணும் இல்லையா? நம்முடைய தேசத்திற்காக, நம்ம மக்களுக்காக நாம் தான் ஜபிக்க வேண்டும். நெகேமியா தன் தேசத்திற்காக அழுதார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, அவர் 6 முதல் 7 வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, விண்ணக கடவுளாகிய ஆண்டவரே, பெரியவரும் அஞ்சுவதற்கு உரியவரும் ஆனவரே, தமக்கு அன்பு காட்டுபவர்களிடம், தம் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களிடமும் உடன்படிக்கையையும் இரக்கத்தையும் காப்பவரே, ஊழியர்களாகிய இஸ்ரேல் மக்களுக்காக இரவும் பகலும் இன்று உம்முன் மன்றாடுகிறேன். இஸ்ரேல் மக்களாகிய நாங்கள் உமக்கு எதிராக செய்த பாவங்களை அறிக்கையிடுகின்றேன். அடியனுடைய மன்றாட்டை கேட்பதற்கு உம் செவிகள் திறந்திருப்பதாக, உம் கண்கள் விழித்திருப்பதாக. நானும் என் தந்தை வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு எதிராக முறைகேடாக நடந்து கொண்டோம். உமது ஊழியரான மோசேக்கு தந்த கட்டளைகளையும் சட்டங்களையும் நீதி முறைமைகளையும் கடைபிடிக்கவில்லை. உம் ஊழியரான மோசேக்கு நீர் அளித்த வாக்குறுதியை நினைவு கூர்ந்தருளும். நீங்கள் நேர்மையற்ற மக்களாய் இருப்பவர்களானால் உங்கள் மக்களாய் இனங்களிடையே உங்களை நான் சிதறிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறீரே. இருப்பினும் நீங்கள் என்னிடம் திரும்பி வந்து என் கட்டளைகளை பின்பற்றி நடப்பீர்களாகில் நீங்கள் உலகின் கடை எல்லைக்கு ஒதுக்கி தள்ளப்பட்டிருப்பினும் அங்கிருந்து உங்களை ஒன்று சேர்த்து எனது பெயர் விளங்கும் பொருட்டு நான் சேர்த்து கொள்வேன் என்று ஜபிக்கின்றார். பாருங்க, ஒரு சிறந்த ஜபமாக நெகேமியாவுடைய ஜபம் இருக்கிறது இல்லையா? கன்ஃபெஷன் ஆஃப் சின். முதல்ல கன்ஃபெஷன் ஆஃப் சின், பாவங்களை அறிக்கையிடுவது. நம்முடைய திருச்சபையினுடைய ஆலய அந்த பிரகாரங்களிலே நாம் செல்லுகிற போது கூட இந்த பாடல் புத்தகத்தில் முதல்ல நமக்கு இருக்கிறத இந்த கன்ஃபெஷன் ஆஃப் சின், ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் அதுதான் இருக்கும். அதை சொன்ன பிறகுதான் நம்ம ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. எவன் ஒருவன் பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறானோ அவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நெகேமியா தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டதை நாம பார்க்கின்றோம். 2வது 8:9 பார்க்கிறோம், ரிமெம்பரிங் காட்ஸ் ப்ராமிசஸ். ஏற்கனவே ஆண்டவர் மோசேக்கு சொன்ன அந்த வாக்குறுதிகளை நெகேமியா நினைவு கூறுகிறார். அதுக்கப்புறம் 10:11 பார்த்தா ரெக்வெஸ்ட் ஃபார் மர்சி அண்ட் கைடன்ஸ் இல்லையா? ஆண்டவர் தம் மக்கள் மேல அன்பும் கருமையும் கரிசனத்தையும் காட்ட வேண்டும் ஜபிக்கிறார். பாருங்க, உமது பேராற்றலாலும் கைவன்மையாலும் நீர் மீட்ட உம் மக்களும் ஊழியர்களும் இவர்களே. ஆண்டவரே, உம் ஊழியனான அடியேனின் மன்றாட்டையும் உமது பெயருக்கு அஞ்சி நடக்க விரும்பும் உம் ஊழியர்களின் மன்றாட்டையும் கேட்டருளும். உம் ஊழியனாகிய எனக்கு இந்த வெற்றியை அருளும். இம்மனிதர் எனக்கு இரக்கம் காட்ட செய்தருளும். அப்பொழுது நான் மன்னருக்கு பானம் பரிமாறுவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இங்க வேலை செய்கிறேன், இந்த மன்னர்களிடையே எனக்கு கிருபை கிடைத்து நான் என் நாட்டுக்கு போனோம், என் மக்களுக்காக நான் பணியாற்றணும்னு சொல்லி மிக அழகான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறதை நம்ம பார்க்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் மன்றாடுகின்றோமா? முதல் கேள்வி. 2வது, நம்முடைய திருச்சபை இன்றைக்கு அழிந்து கிடக்கின்றது. ILC திருச்சபைகள் இன்றைக்கு நிர்வாகம் இல்லாமல், அதாவது நிர்வாகம் இருந்தாலும் இல்லை இருக்குதுன்ற மாதிரி இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் நடந்ததாக எந்த ஒரு சபை சங்கத்திலும் சரி நிர்வாகத்திலும் சரி நடந்ததாக தெரியவில்லை. பள்ளிக்கூடங்கள் அப்படியே தான் இருக்கிறது, வளர்ச்சி இல்லை. பெதஸ்தா மருத்துவமனை பூட்டப்பட்டிருக்கிறது இல்லையா? அதே போல பாய்ஸ் போர்டிங், கேர்ள்ஸ் போர்டிங் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படாமல் இருக்கிறது. பழைய நிலைமை இன்னைக்கு ILC திருச்சபைகளில். ஆனால் மற்ற சபைகளோடு நாம் ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஆனால் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் பெரு வளர்ச்சி மற்ற சபைகள் பெற்றிருக்கிறது. இன்றைக்கு இருக்கின்ற சாதாரண பெந்தேகோஸ்தே சபைகள், இண்டிபெண்டன்ட் சபைகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, அவங்க ஜபிக்கிறாங்க, இரவும் பகலும் ஜபிக்கிறாங்க. முதல்ல அதான் நான் சொல்றேன், இரவும் பகலும் ஜபிக்கிறாங்க. நம்முடைய மக்களுக்கு அந்த உணர்வே இல்லை. ஆலயத்தில் இன்னைக்கு மக்கள் வருவதே குறைந்து விட்டது. கிராம சபைகளை நம்ம பார்க்கிறோம், எவ்வளோ வற்புறுத்தி சொன்னாலும் வேலைக்கு போயிட்டேன், துணி துவைச்சுனுக்கிறேன், அங்கே உக்காந்துக்கிறேன், எங்கே உக்காந்துக்கிறேன், இப்படி தான் சொல்கிறாங்களே தவிர ஆலயத்துக்கு நான் வருகிறேன் என்ற உணர்வே இல்லை யாருக்குன்னு. ஆனால் மற்ற மக்கள் அப்படி இல்லைங்க, ஆலயத்துக்கு கரெக்டாக போகிறாங்க. எத்தனை மணிக்கு வச்சாலும், பாதராத்திரியில் வச்சாலும் போய் வராங்க. நம்முடைய மக்களுக்கு, ILC மக்களுக்கு அந்த உணர்வே இல்லை. உணர்வில்லாத மக்களாக இருக்கிறார்கள்.
அது மிகுந்த வேதனை அளிக்கின்றதாக. அதனால தான் இன்னைக்கு திருச்சபையினுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பின்தங்கி இருக்கிறோம். முதலாவது இதை நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, நாம் ஜபிக்க வேண்டும். நம்முடைய சபைகளுக்காக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நல்ல தலைவர்கள் வேண்டும். இன்னைக்கு ஐஎல்சில நல்ல தலைவர்களே இல்லை, வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிற தலைவர்களே இல்லை என்று சொல்லி மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கிறோம். ஆகவே நல்ல தலைவர்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் நெகேமியாவை போல ஒரு நல்ல தலைவர் நமக்கு வேண்டும், எழுந்து கட்டுகின்ற தலைவர் நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னு சொன்னா 1 முதல் 8 வசனத்துல நெகேமியா அர்த்தசாஸ்திர ராஜா கிட்ட பேசுறார். இப்போ ராஜா கேட்கிறார், ஏன் உன் முகம் வாடி இருக்குது அப்படி. ராஜாவுக்கு ரொம்ப பிரியமான ஒரு மனிதர் நெகேமியா. ஏன்னா அவர் பானை பார்த்துருக்காரு. அதாவது தன் ராஜா சாப்பிட்ற உணவை டெஸ்ட் பண்ணி கொடுக்குறவர். அவர் அவ்வளோ அன்பு வைத்திருக்கிறார். அப்போ ராஜா கேட்கும்போது அவர் சொல்றாரு, என் மக்கள் ரொம்ப வேதனையில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க அரசரே, எனக்கு எப்படியாவது நீங்க அனுப்பி உதவி செய்யணும். உடனே அவர் உட்கார்ந்து பேசி கையெழுத்து போட்டு அவரை நெகேமியாவை யூதேயாவுக்கு கவர்னரா அனுப்புறார். ஆமென், அல்லேலூயா. கவர்னரா அனுப்பி அந்த தேசத்தை நீ போய் கட்டுப்பார். அப்போதான் பர்மிஷன் டு ரீபில்ட் ஜெருசலேம் இல்லையா, லெட்டர்ஸ் டு சேஃப் காண்டக்ட் இல்லையா, லெட்டர்ஸ் கொடுத்து அனுப்புகிறார் எழுதி. அப்போது அதே போல் இவர் போய் அங்கே இருக்கின்ற தலைவர்களோடு பேசி அதே போல் கடவுளுடைய அழைப்பை பெற்று செல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 2ஆம் அதிகாரம் 9லேருந்து 20 பார்த்தீங்கன்னா நெகேமியா எருசலேமுக்கு பயணமாகி போகிறாரு. அங்கே இருக்கிற மக்களோடு பேசுகிறாரு. அந்த இடிந்து கிடக்கின்ற மதில்களை பார்க்கின்றார். அதுக்கப்புறம் அவருடைய அந்த ரீபில்டிங் அந்த ஸ்ட்ரக்சரை நாம் பார்க்கிறோம். மாணவர்களே, இதுதான் இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கின்ற பகுதியாக இருக்கிறத பாருங்க. 16ஆம் வசனம் நான் படிக்கிறேன். நான் அங்கு சென்றேன், எல்லாரும் என்னை பார்த்தார்கள். ஏனெனில் யூதர்களுக்கும் குருக்களுக்கும் உயர்குடி மக்களுக்கும் அலுவலர்களுக்கும் வேலையில் ஈடுபடவிருக்கும் ஏனையோருக்கும் இதுவரை ஒன்றையும் நான் சொல்லவில்லை. பின்னர் நான் அவர்களை பார்த்து எவ்வித இழிநிலையில் நாம் இருக்கிறோம் என்பதையும் எருசலேம் பாலடைந்து கிடப்பதையும் அதன் வாயிற் கதவுகள் தீக்கு இரையாக்கப்பட்டிருப்பதையும் கண்டு நான் அழுதேன். நீங்களே பாருங்கள். எனவே இனியும் நமக்கு சிறுமை வராதபடி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்ப வேண்டும். அவர்களுக்கு பின் பெரேக்கியாவின் மகனான எக்ஸலாம் தன் அறைக்கு எதிரே உள்ள பாகத்தை பழுது பார்த்து கொண்டிருந்தான். அவருக்கு பின் பொற்கொள்ளர்களில் ஒருவனான மல்கியா கணக்கர் வாயிலுக்கு எதிரே இருக்கின்ற கோவில் பணியாளர்கள் வணிகர் ஆகியோரின் குடியிருப்பிலிருந்து மூலையிலிருந்து மேல் மாடி வரையும் பழுது பார்த்தார்கள். மூலையிலிருந்த மேல் மாடிக்கும் ஆட்டு வாயிலுக்கும் இடையே உள்ள பகுதியை பொற்கொள்ளர்களும் பார்த்தார்கள், அழுதார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபைக்காக யார் அழுவது? நம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக யார் ஜபிப்பது? நெகேமியாவை போல வீறு கொண்டு எழுவதற்கு யார் இருக்கிறார்கள்? இல்லையா, யாருமே இல்லை இன்னைக்கு. ஆனால் நாம் இருக்க வேண்டும், ஜபிக்க வேண்டும், நெகேமியாவை போல எழ வேண்டும், அழ வேண்டும். அவருடைய கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு அன்னகராக இருக்கிறார். ஆனால் அன்னகராக இருந்தாலும் கடவுள் அவரை தெரிந்து கொண்டார் பாருங்க, அதுதான் முக்கியம். தேசத்தின் மேல ஒரு அளவற்ற கரிசனை அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோமே. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நாமும் நம்முடைய தேசத்தின் மேல அக்கறையும் நம்முடைய தேசத்தை கட்டி எழுப்புகின்ற மக்களாகவும் நம்முடைய திருச்சபையை இடிந்து கிடக்கின்ற திருச்சபையை கட்டி எழுப்புகின்ற மக்களாக நாம் ஆண்டவரிடத்தில் ஜபித்து மன்றாடி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு நல்ல தலைவராக நாம் நெகேமியாவை போல நாம் வாழவும் சபைகளை கட்டவும் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய தூய ஆவியானவர் வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை நேரத்திற்காக மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை கேட்ட வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நெகேமியா தன் தேசத்தின் மக்களுக்காக மிகுந்த மனவேதனை கொண்டு அழுதார், ஜபித்தார். அர்த்தசாஸ்திர மன்னர் இடத்துல லெட்டரை பெற்ற ஆண்டவரே வந்து யூதேயாவுக்கு கவர்னராய் அவர் பொறுப்பேற்று ஆண்டவர் இடிந்து கிடந்த மதலை கட்டி எழுப்பினார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி மிகுந்த ஒரு ஃபேமஸான ஒரு வார்த்தையை அவர் சொல்லி மக்களை ஊக்கப்படுத்தினார். இன்றைக்கு நாங்களும் கூட இடிந்து கிடக்கின்ற எங்கள் தேசம், இந்திய தேசத்தை, எங்கள் தமிழ்நாட்டையும் கட்டுவதற்கு எங்களை பயன்படுத்தும். இடிந்து கிடக்கின்ற எங்கள் திருச்சபையை கட்டுவதற்கு எங்களை பயன்படுத்தும். இடிந்து கிடக்கின்ற எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை கட்டுவதற்கு எங்களை பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, முதலாவது எங்கள் குடும்பத்தை நாங்கள் கட்டுகிறோம். குடும்பம் கட்டப்பட்டால் திருச்சபை கட்டப்படும், திருச்சபை கட்டப்பட்டால் இந்த சமூகம் கட்டப்படும். ராஜா, இன்னைக்கு திருச்சபையில் கூட நிறைய குழப்பங்களும் பிரச்சனைகளும் ஊழல்களும் மலிந்து கிடக்கின்றன.
ஆண்டவரே, ஒரு சாதாரண அரசியலை விட எங்கள் திருச்சபையின் அரசியல் மிகப்பெரியதாக இருக்கிறது. அதை நினைத்து நாங்கள் மிகுந்த வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்களை என் தேவன் சந்தித்து திருச்சபைக்காக அவர்கள் வீறு கொண்டு எழ கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த இறை வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இப்படி தேவைகளை சந்திங்க ராஜா. ஆண்டவர், விசேஷமாக இப்படி இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். கட்டுமான பணி ஆண்டவரே, திருச்சபையை நாட்டை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் ஆண்டவரே கட்டுகிறார்களா அழிக்கிறார்களா என்றே தெரியவில்லை. சில நேரத்தில் அழிக்கிறதை கண்கூடாய் பார்க்கிறோம், சில நேரத்தில் கட்டுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரே, அழிக்காமல் கட்ட அவர்களை பயன்படுத்தும். இப்பொழுது இருக்கிற என்னுடைய பாரத பிரதமர், ஜனாதிபதி, அமைச்சரவைக்காக, இந்திய தேசத்தினுடைய அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சர், கவர்னர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தினுடைய கட்டுமான பணிகளிலே அவர்கள் எடுத்து பயன்படுத்தும். சாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி, கலவரமின்றி அமைதி பூங்காவாக எங்கள் தேசம் மாறட்டும். அதே போல இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. எப்படி ஆண்டவர் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, தாய் திருச்சபை ஆகிய திருச்சபைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவரே இருக்கின்ற பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், மூடியிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, எழுந்து கட்டுவோம் வாரங்களில் நெகேமியா சொன்னதை போல எங்கள் தலைவர்களுக்கு அந்த உணர்வை கொடுத்து ஆண்டவரை எழுந்து கட்ட கர்த்தர் நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நேரத்தில் வெளிநாட்டிலிருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எங்கள் இந்திய தேசத்தின் மக்களுக்காக ஜெபிக்கிற அவர்களையும் அவர்களுக்கு அந்த உணர்வை தந்து எங்கள் தேசத்தின் ஆண்டவர் கட்டுமான பணியிலும் சபையின் கட்டுமான பணியிலும் ஈடுபட கர்த்தர் நீர் கிருபை தாரும். உலக நாடுகளுக்காக, உலக அமைதிக்காக வேண்டுக் கொள்கிறோம். போர்கள், பதட்டங்கள், இயற்கை பேரழிவுகள் எல்லாம் மாறட்டும். விசேஷமாக இந்த நாளில் கூட கர்த்தாவே, எங்களோடு கூட ஊழியத்திலிருந்து இந்த ஆண்டவர் பணியை செய்கிற டென்பர் சாருக்காக, ஏஞ்சக்காவுக்காக, ஆண்டவரே பலவீனமாக இருக்கிற அன்பு பிள்ளைகள், மாத்தல் மரலுக்காக ஜெபிக்கிறோம். கோல்டு, காஃப், ஆண்டவர் ஜுரம் இதெல்லாம் இருக்கிறது, அதில் மாற்றுங்க, வழி நடத்துங்க. அதே போல் என்னுடைய ஆண்டவர் ஊழியத்தில் இசையின் வழியாக எங்களோட பயணிக்கிற என்னுடைய சாக்கு சாருக்காக, அன்பு துணைவியார் ஆண்டவர் பிரீதா டீச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதியும், வழிநடத்தும், தேவையை சந்தியும். அடையின குடும்பத்தை நீர் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக ஆண்டவர் இந்த நாளை, திருமண நாட்களை, பிறந்தநாளைக்கு நன்றி செலுத்துகிற இப்படி அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மூத்த ஆண்டவரே ஆசிரியர், ஆண்டவரே ஓய்வு பெற்ற ஆசிரியர் மிஸ்டர் ரிச்சர்ட் மோகன்ராஜ் ஐயாவுக்கான ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நரைமுடி வயது உன்னை தாங்குவேன் ஏந்துவேன் என்று சொன்ன ஆண்டவரே அவருக்கு சிறப்பான ஆசீர்வாதத்தினை கொடுத்து வருகிறேன். பேர பிள்ளைகளை கொடுத்து, ஆண்டவர் குடும்பங்களை கொடுத்து வழிநடத்தி வருகிற நன்றி ஆண்டவர். நல்ல சுகத்தை பலத்தை தந்தருளும். தொடர்ந்து இனியும் ஆண்டவரே சுகத்தோடு இந்த உலகத்தில் உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தார அவருடைய ஊழியங்கள், பணிகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த பிறந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். அவருடைய அன்பு மனைவி, அன்பான டீச்சருக்காக ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறார், அவளை கண்ணோக்கி பாருங்க. அன்பான பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகள் யாவரையும் இந்த தேவன் தாமை ஆசீர்வதித்து வழி நடத்த ராஜா. இதே போல அவருடைய அன்புக்குரிய ஆண்டவரே இம்மானுவேல் லுத்தரன் திருச்சபையுடைய தலைவர், ஆண்டவரே என்னுடைய டீச்சர் மிஸ்டர் வில்சன் அசரியா டீச்சர் சாருக்காக, இப்படி இந்திரா வில்சன் டீச்சருக்காக நான் ஜெபிக்கிறோம். 31வது திருமண நாளை ஆண்டவரை கண்டு நன்றி செலுத்துகிறார்கள். கடந்த 31 ஆண்டுகள் ஆண்டவரே இணை பிரியாமல் உமக்கு நன்றி செலுத்துகிற குடும்பமாக, கிறிஸ்தவ குடும்பமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளை பெற்றிருக்கிறார்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆண்டவர் ஊழியத்தை செய்கிற அதான் முக்கிய ராஜா. இன்னைக்கு குடும்பங்களாக, கிறிஸ்தவ குடும்பங்கள் ஊழியத்தில் இருப்பது பெரிய ஒரு பாக்கியம். இன்னைக்கு குடும்பங்களாய் ஊழியத்தில் இருக்கிறாங்க. நன்றி ஆண்டவரே. இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. இது விசேஷமாக காலம் சென்ற நம்முடைய ஐயர் அவர்களையும் ஐரம்மாவை நினைவு கூறுகிறோம். குறிப்பாக ஐரம்மாவுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தந்து இந்த வயதான நாட்களிலே வழி நடத்த ராஜா. உடன் பிறந்த குடும்பத்தின் மக்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். விசேஷமாக அன்பான பிள்ளைகள் பால்சன், ஆண்டவர் ஷைனி, கிளாட்சன், டேவிட்சன் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, மருமகளை ஆசீர்வதிங்க. எல்லா தேவையும் என் தேவன் பாரத்திலிருந்து இதை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். விலவினமாக இருக்கின்ற ஆயர்களுக்காக ஜெபிக்கிறோம். இப்படி அருமையான நிக்சன் ஐயருக்காக, ஆண்டவரே ராஜ்குமார் ஐயருக்காக, உதயநேசன் ஐயருக்காக, சதீஷ் குமார் ஆண்டவரே ஒரு கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறார் நாங்கள் அறிகிறோம். கண்ணோக்கி பாரும். சுத்தமானால் மீண்டும் பிழைத்து எழுந்து வந்து நம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தாவை கிருபை தாரும். அன்பு தாயார், உடன் பிறந்த சகோதரிகளுக்கு இந்த தேவன் ஆறுதலை, சமாதானத்தை தந்து அவளை ஆண்டவரை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். இன்னும் யாரெல்லாம் ஜெப தேவையில் இருக்கிறார்களோ எல்லாரும் தேவனை கண்ணோக்கி பார்த்து நீர் வழி நடத்தும். நாளின் பணிகள், ஆண்டவர் ஊழியங்களை கர்த்தரைகளுக்கு ஆசீர்வதியும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயர்களை வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசிகள் இந்த நாளிலே நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.